நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பொதுவாகவே இங்கிலீஷ் பேசணும் அல்லது படிக்கணும் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இன்றைக்கி இருக்கவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் வந்துட்டு ஜஸ்ட் அ லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு புதிய புரட்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்பெஷல் கோச்சிங்ஸ் தராங்க, 2 monthsலேயே அதுவும் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னருடைய எம்டி ஷாஸ் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்னருடைய சீனியர் ட்ரெயினர் ஹரி பிரியங்கா தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் ஸோ வந்துட்டு 2 monthsல வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்துச்சு? ஸோ இங்கிலீஷுங்கிற இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்பவே முக்கியமானது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ வேலையில் இருக்கிறோம், அவங்க அடுத்த படிக்கு போகணுன்னாலுமே இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நம்மளுக்கு லாங்குவேஜில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு லாங்குவேஜ், இது கற்றுக்கிறக்கோ இது பேசுகிறக்கோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த கஷ்டத்தை தாண்டி அவங்க இதை கற்றுக்கலான்னு முயற்சி எடுக்கிறது கூட பாதியில் விட்டுறாங்க. எதனால் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இது தெரிய மாட்டேங்குது. எப்படி கற்றுக்கலாம், எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், இல்லாட்டி எங்கே போய் கற்றுக்கலாங்கிற மாதிரி அவங்களுக்கான அந்த ஐடியா இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட் நாங்கள் யோசித்தோம். ஸோ எல்லாத்து ஃபோன்லேயுமே இப்போ வாட்ஸ்அப் இருக்குது. ஒருத்தங்க கால் பண்ணுறாங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாகவே இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தா ஏன் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அப்புறம் இதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்? இங்கிலீஷை வந்து இங்கிலீஷ் மூலமாகவே சொல்லிக் கொடுத்தா அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம தாய்மொழி தமிழ் மூலமாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தா இன்னுமே ஈஸியாக இருக்குமே, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறனால தாய்மொழி மூலமாகவே வாட்ஸ்அப் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அவங்க கற்றுக்கலாம், எங்கேருந்து வேணுமோ கற்றுக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம்ங்கிற கான்செப்ட் நம்ம கொண்டு வந்தோம். சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? முக்கியமாக ட்ரெயினர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு முக்கியமாக நம்ம அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம போய் படிக்கும்போது. ஸோ ட்ரெயினர்ஸ் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஓகே, நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். மக்கள் எப்படி வரவேற்றாங்க அப்படின்னு கேட்டிங்க. எங்ககிட்ட வந்து ட்ரெயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 50-60 வயசு வரைக்குமே கற்றுக்குறாங்க. ஸோ ரொம்ப வெல்கமிங்காக நம்ம கோர்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி தாய்மொழி மூலிமா இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப தன்னோட இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இயல்பாகவே கற்றுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரப்போ அதை கண்டிப்பாக வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கிலீஷ் பார்ட்னர் ஆரம்பிக்கிறப்போ 5 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் மக்கள் வரவேற்றதுனால மட்டுமே இன்னைக்கு 350+ ட்ரெயினர்ஸ் வந்து எல்லா ரீஜனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நாங்கள் 24/7 அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால, கம்ப்ளீட்டாக நாங்கள் அவைலபிளாக இருக்கிறதுனால மக்களுமே ரொம்ப ஈஸியாக பயனடைகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வந்துட்டு 2 monthsலேயே வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி 2 monthsல கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வராங்கன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு எந்த தேவைக்காக அவங்க இங்கிலீஷ் கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்காகவா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் விஷயத்துக்காகவா, அவங்க பிஸ்னஸுக்காகவா, படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்காகவா, எதுக்காக அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். அதோட அடிப்படையில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்குன்னு நாங்கள் ஒரு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களுக்கு 24 மணி நேரமும் பர்சனல் ட்ரெயினரும் நம்ம அசைன் பண்ணிடுவோம். அந்த ட்ரெயினர்ஸ் அவங்க கூடயே வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. வாட்ஸ்அப்லங்கும் போது ப்ரைவேட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கூச்ச சுபாவமாக இருக்கும். லைக் நான் எப்படி வந்து எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வந்து வீட்டில் போய் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன்னு எப்படி சொல்கிறது, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். இன்னொரு சிலருக்கு வந்து வேலைக்கு போகிறனால அவங்களுக்கு இதுக்குன்னு டைம் ஒதுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்லன்னு வரும்போது ப்ரைவேட்டாக இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து டவுட் கேட்டுட்டு இருக்கேன்னா என்னை தாண்டி அது வேற யாருக்கும் தெரிய போகிறதில்ல, என்னையே உங்களை தாண்டி வேற யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இதனால என்னோட இயல்பான என்னோட வாழ்க்கை, என்னோட டெய்லி லைஃப் பாதிக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ அந்த ப்ரைவேட்டாக நம்ம வந்து சொல்லி கொடுக்குறனாலையும் 24 மணி நேரம் பர்சனல் ட்ரெயினர் கூடவே இருந்து சொல்லி கொடுக்குறனாலையும் 2 மாதத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்க தான் முடியும். கற்றுக்கிற 99% நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். மீதி இருக்கிற அந்த 1% ஸ்டூடெண்ட் தான் வந்து அவங்க எஃபர்ட் போடணும்.
அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக அவங்க கற்றுக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த வீடியோ கால் மூலியமாவா அல்லது எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அனுப்புவீங்க? நாங்கள் ஆடியோ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு எளிதில் புரிஞ்சுக்கொள்ள தேவைப்படுற விஷயங்களை மட்டும் வீடியோ கிளாஸஸாகவும் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கும் மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தேவைங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஷாஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் பார்ட்னர் வந்து தொடங்கியிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பொதுவாகவே இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எப்படி அனுப்புவாங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய அந்த மாதிரி கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்தபோது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அது எப்படி கடந்து வந்தீங்க, இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு சப்ஜெக்டாக மட்டுமே பார்க்குறோம். ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி, காலேஜ்லையா இருந்தாலும் சரி, சப்ஜெக்டில் வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்போம். அதை தாண்டி இது ஒரு லாங்குவேஜாக இந்த மொழியில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருந்துச்சு. ஆனால் நான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் போகும்போது இருக்கிற இஷ்யூஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் டெய்லி 4 மணினா 4 மணிக்கு நான் கிளாஸ் போகணும். என்னால் ஒரு நாள் கிளாஸ் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த கிளாஸ் மிஸ் ஆகும். சரி, நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னா என்னை மாதிரி ஒரு 20 பேர் 30 பேர் அந்த கிளாஸில் ஆல்ரெடி இருப்பாங்க. எங்கள் 30 பேருக்கும் சேர்ந்து ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க. அந்த ஒரு டீச்சர்னால எங்கள் 30 பேரையும் ஒரே மாதிரி கவனிக்க முடியுமா? கிடையாது. இப்போ ஒரு நாள் கிளாஸ் இன்னைக்கு எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, நான் ஏதாச்சும் ஊருக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ எனக்கு அந்த கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் போயிடுச்சு. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் தான் வந்து சொசைட்டியில் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்டிங்காகவே இருந்தது. அந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் நாங்கள் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டெய்லி ஒரே டைமில் தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கிறது எனக்கு கிடையாது. இன்றைக்கி நான் 4 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், 4:30 வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு நைட்டு 3 மணிக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அப்போவும் நான் அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் என்னோட பர்சனல் ட்ரெயினர் எனக்கு 1-to-1 கம்யூனிகேஷன் எனக்கு கிடைக்குதாங்க. அவங்ககிட்ட நான் கால் பேசி, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி, வீடியோ கால் பண்ணி தான் நான் கற்றுக்கிறேன். எனக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நான் 30 பேர் இருக்கிற அந்த கிளாஸில் உட்காந்து என் டீச்சர் கிட்ட நான் கையை ரைஸ் பண்ணி டவுட்டு கேட்பேனா, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நான் ஈஸியாக கற்றுப்பேனா? ஆப்வியஸ்லி இதை யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம இப்படியெல்லாம் தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்தோம். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருந்தவங்க கூட அதில் விட்டுட்டு நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஸோ அது ரொம்ப வெல்கமிங்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு முன்னாடி வந்து எழுந்து பேசணும் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி பர்சனல் ட்ரைனிங் கிடைக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட படிச்சிருக்காங்க, ஸோ அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 years டைமில் 30,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ட்ரெயின் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். பல தாய்மொழிகள் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அண்ட் நீங்கள் கேட்ட ஃபீட்பேக் அப்படிங்கிறத விட நிறைய பேத்துக்கு இது ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா ஆங்கிலம் வந்து இன்னைக்கு இன்றியமையாத ஒரு லாங்குவேஜாக மாறிடுச்சு. தாய்மொழி வந்து பெருமைக்குரிய லாங்குவேஜ் அப்படின்னா ஆங்கிலம் இன்னைக்கு சர்வைவலுக்கு உண்டான லாங்குவேஜாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து பர்சனலாக நான் ட்ரெயினராக இருந்திருக்கிற போது கூட ஒருத்தவங்க வந்து ஷீ இஸ் அ டிவோர்ஸி, சரிங்களா, அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. இனி அடுத்து என்ன, வீட்டில் சப்போர்ட் இல்லை, பேரண்ட்ஸ் சைடில் சப்போர்ட் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், ஆனால் படிச்சிருக்கேன், எனக்கு டச்சு விட்டு போச்சு, எனக்கு ஜாப் கூட அப்ளை பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க, விடாமுயற்சியோட கற்றுக்கிட்டாங்க, ஃபுல் அசிஸ்டன்ஸ் நம்ம சைட்லேருந்து கொடுத்தோம். 2 மாதத்தில் நினச்ச ஜாப், சூப்பர் பேக்கேஜ், செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை கொடுக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க முடியும்னு நம்புறப்போ எங்கள் ட்ரெயினர் சைட்லேருந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கோம்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வராங்கன்னா இங்கிலீஷை வந்துட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து தாய்மொழியில் பேசி இங்கிலீஷை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தாய்மொழி தமிழ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம். இந்த தமிழ் லாங்குவேஜ் நம்ம எப்போலேருந்து பேச ஆரம்பிச்சிருப்போம்? நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பேசியிருப்போம். ஒரு 3 வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு இலக்கணம் எல்லாம் எதுவுமே தெரியாது, கிராமர் எதுவுமே தெரிஞ்சு நம்ம பேசல. நம்ம எப்படி நம்ம தமிழ் பேச கற்றுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுறது நம்ம கேட்டோம், நம்ம அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பதிலுக்கு திருப்பி அவங்ககிட்ட பேச முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ளூவெண்ட்டாகவே பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போனதும் தமிழ் இலக்கணம் கற்றுக்கிட்டதும் எல்லாமே. அதே மாதிரி இங்கிலீஷும் கற்றுக்கலாமே. இங்கிலீஷில் எல்லாருமே வந்து மேஜராக பயப்படுற விஷயம் கிராமர் தான். கிராமர் தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் பேசணுங்கிறது கிடையாது. கிராமர் எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியுமோ அது கிராமர் தானே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக தமிழ் எப்படி நம்ம பேச கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இந்த 4 கான்செப்ட்ஸை வச்சு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தமிழ் எந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோமோ அதே அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக நம்மளால இங்கிலீஷும் பேச முடியும்.
கண்டிப்பாக தாய்மொழியில் அவங்கக்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசி சொல்லி கொடுக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். கண்டிப்பா அவங்க டவுட் கேட்கறதுக்குமே தயக்கப்பட மாட்டாங்க. எந்திரிச்சு நின்று நான் இங்கிலீஷ்ல ஒரு டவுட் கேட்கணும்னா எனக்கு அது பயம். அது நான் தமிழ்ல இது ஏங்க இப்படி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு அதுக்கான பதில் ஸ்பாட்லேயே கிடைக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பா தாய்மொழி தான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து 30,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்றீங்க. ஸோ இது வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்குது, உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? ஸோ இங்கிலீஷ் பார்ட்னருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. பட் ஃபங்க்ஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது. பிகாஸ் நாங்கள் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ஒரு சென்டிமெண்ட்டாக நாங்கள் கோயம்புத்தூர்லேயே வச்சுருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் ஆஃபீஸஸ் இருக்குது. அதை தாண்டி எல்லா ஸ்டேட்லேயுமே கிட்டத்தட்ட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே, அங்கே பாம்பே எல்லாத்துலேயுமே நாங்கள் சென்டர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக எங்ககிட்ட இல்லை. ஏன்னா 24/7 பர்சனல் ட்ரெயினர்ஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்கள நாங்கள் ரொம்ப வந்து வரவேற்கிறோம். அண்ட் எங்ககிட்ட கரண்ட்லியுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சூப்பர். நிறைய இடத்துல வந்துட்டு இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போது லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய அவார்ட்ஸ், எங்களோட சர்வீஸுக்கான அவார்ட்ஸாக இருக்கட்டும், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ஃபீட்பேக்னால மட்டுமே எங்களுக்கு கிடச்சிருக்கிற அவார்ட்ஸாக இருக்கட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் அண்ட் ரேடியோ சிட்டி அவார்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி எனக்கு மேஜராக நான் பர்சனலாக ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிற ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக இந்த அகாடமிக் இயரில் கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐஏஎஸ் டாக்டர் பிரபுசங்கர் சாரும் செந்தில் பாலாஜி சார் மினிஸ்டரும் சேர்ந்து இங்கிலீஷ் பார்ட்னரோட சேர்ந்து நாங்கள் ஒரு ஆங்கில நண்பன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக இங்கிலீஷ் நம்ம சொல்லி கொடுத்தோம். அது மூலமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆனாங்க. இந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு, குடியரசு தினத்து அன்னைக்கு கூட ஸ்டேஜில் மினிஸ்டர் சார் முன்னாடியும் கலெக்டர் சார் முன்னாடியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு 12வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் நின்று பேசினாங்க. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு ஒரு அவார்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்துட்டு ஆங்கிலம் பேசுறதுல பயங்கர சவாலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக தான். இப்போ என்னன்னா அவங்கள, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இங்கிலீஷ் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே நம்மளால உடைக்க முடியுது. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே நம்மளால இங்கிலீஷ் பேச வச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ப்ரூவ் ஆகுற ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இவ்வளோ கொண்டு போகிறீங்கன்னா ட்ரெயினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ ட்ரெயினர்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ட்ரெயினர்ஸ் 70% பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க. ரிமைனிங் 30% பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடு சொல்லி கொடுக்குற ஒரு ஆட்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து எடுப்போம். அண்ட் எல்லாத்துக்குமே உள்ளார வரதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான், அவங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு ஃபீஸ் கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு முதலீடு வந்துட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அடித்தட்டு மக்களாக தான் இருந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக நம்ம ஃபீஸ் வந்துட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்ட்டாக மந்த்லி அப்படி பிரித்து கட்டுற மாதிரியான ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறோமா? ஓகே. ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து கோர்சஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா. எல்லா கோர்ஸ்லையுமே 2 மாதம் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், 6 மாதம் வேலிடிட்டி இருக்கும். அது போக லைஃப் லாங் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் சார்ந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எந்த நேரத்தில் வேணுமோ உங்கள் பர்சனல் ட்ரெயினர் கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மொத்த கோர்ஸுக்கு ஃபீஸ் 3,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3,500 ரூபாய்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கை பூரா இங்கிலீஷ்க்கான உங்களோட எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். 3,500லேருந்து நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சிலர்னால வந்து உடனே என்னால் பேமெண்ட் பண்ண முடியல, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் இங்கிலீஷ் சார்ந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கான கிளாஸஸ் நாங்கள் அதிலேயே நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படிங்கிற பேஜை நம்மளோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் அங்கே கற்றுக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பாயிண்டில் ஓகே நான் இப்போ ஃபீஸ் பே பண்ணி பர்சனல் ட்ரெயினரோட நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் தாராளமாக நம்ம கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் நோக்கோடு இல்லாமல் ஒரு அஃபோர்டபுளாக தான் ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக நேயர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. இங்கிலீஷ் வந்துட்டு மஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம்? கண்டிப்பா. ஆக்சுவலி நாங்க 5 பேரா ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னோம் இல்லைங்களா? எங்களுடைய மெயின் கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மேஜரா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாததுனால பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது நாங்களாகட்டும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அனுபவிச்ச காரணத்துக்காக மட்டுமே இதை நாங்க ஒரு மையமா எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் ரிக்குவயர்மெண்ட்டான்னு கேட்டா நான் அது மட்டும் போதாதுன்னு சொல்லுவேன். தன்னுடைய ஸ்கில்ஸை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜாகவே வழங்குறோம். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கொண்டு போகிறோம். அதை தாண்டி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறது வரும். அதில் தான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், தன்னை எப்படி வந்து நிலை நிறுத்திக்கணும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில், ஒரு எட்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறத எட்டிகேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதையும் தாண்டி நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி எஜுகேஷன் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தர்றதுனால நாங்களே ரெக்ரூட்மெண்ட்டும் பண்றோம். சூப்பர். ஸோ வேலை வாய்ப்பு கூட நம்ம இங்கிலீஷ் பாட்டில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு கேள்வி என்ன அப்படி அடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் வந்துட்டு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு ஃபாரின் போகணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குன்னு ஏதாவது பேக்கேஜஸ் இருக்கா நம்ம கிட்ட? கண்டிப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கனடா போகணும், யூகே போகணும், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காகவோ இல்லாட்டி வேலை வாய்ப்பு தேடியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பேசிக்காக ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ பேசிக்கான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான கோச்சிங்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இல்லை எனக்கு இந்த எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன், பட் என்னோட லாங்குவேஜ் இன்னுமே கொஞ்சம் ஃப்ளூவன்சி நான் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை, அவங்ககிட்ட நான் பேசி நான் வந்து என்னோட ஃப்ளூவன்சி ஜாஸ்தி பண்ணணும், என்னோட ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சை வந்து இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் வச்சுருக்கோங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து நடுவில் சொல்லியிருந்தீங்க, ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை வந்துட்டு முடிகிற வரைக்குமே எங்களோட ட்ரைனிங் எங்களோட இதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 monthsக்கான ஃபீஸ் தான் அவங்க பே பண்ணுறாங்க. 2 monthsக்கு மேலேயும் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. 2 months உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அந்த டெய்லி கிளாஸஸை நீங்கள் எப்போ வேணுமோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 மாதத்துக்கு கோர்ஸை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் டைம் எடுத்து கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இடையில ஒரு 2 நாள் 3 நாள் உங்களால் வந்து கற்றுக்க முடியல, ஏதாச்சும் ரீசன்னால உங்களால் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அதை பிரித்து அடுத்த நாளோ அடுத்த வாரமோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு தான் இந்த 6 மாத வேலிடிட்டி. இல்லை நான் 2 மாத கோர்ஸை முடிச்சிட்டேன், நான் திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனல் ட்ரெயினர் அவைலபிளாக இருப்பாங்க. இந்த 6 மாதத்தை தாண்டியும் லைஃப் லாங்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் நம்ம கொடுத்துருவோம் நம்ம பர்சனல் ட்ரெயினருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் இந்த 3500 இருக்கிற இந்த ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னருடைய மிஷன் என்ன? இங்கிலீஷ் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இன்றி, 1000 காரணம் இருக்கலாம் ஏற்றத்தாழ்வுக்கு சொசைட்டியில், ஆனால் இங்கிலீஷுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்டில் போய் சேரணும், எல்லாரும் தன்னை கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இங்கிலீஷ் பார்ட்னருக்கு. அதுக்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் மட்டும் இல்லை, கான்ஃபிடென்ஸும் லைஃபுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சியும் நாங்கள் கொடுப்போம். ஸோ வந்து 2 months இங்கே வந்துட்டு படிக்கிறாங்க. இங்கே படித்து போகும்போது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது தரீங்களா? அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கண்டிப்பாக. இங்கிலீஷ் பார்ட்னரே பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபைட் கம்பெனி தான். ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். மோர் தென் சர்டிஃபிகேட், அவங்களோட ஸ்கில்லை வளர்த்தி அவங்களுடைய எந்த லெவலில் இருந்தாங்களோ அதை லெவலப் பண்ணி கொடுக்கறதுல தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கேரண்டீட். கஸ்டமைஸ்டு கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் நல்லா பேசுவாங்க இங்கிலீஷ், ஆனால் எழுதும்போது இது எங்கே போடணும் அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான கோச்சிங் கொடுக்குறோம்? ஸோ அதை நான் முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், LSRW, இந்த 4 விஷயம் தான் எந்த ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கும் மேஜரான ஒரு கான்செப்ட். ஸோ இது மூலமாக நம்ம சொல்லி கொடுக்குறனால, இந்த 4க்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லி கொடுக்குறனால உங்களுக்கு நல்லா பேச தெரியும், எழுதும்போது டவுட்டாக இருக்குது அப்படின்ற வேற விஷயம் கூட அதை கூட நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான உங்களுக்கான கோச்சிங் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது நீங்கள் பேப்பரில் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு மெயில் டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கான முழுக்க ட்ரைனிங் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் இங்கிலீஷ் படித்தவங்க வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசலாம். ஸோ வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
என் பேர் சம்பத்குமாருங்க. நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அவுட் சோர்சிங். ஓகே சார். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ன கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணீங்க, அதை பற்றி? ஆக்சுவலாக நான் October 5th ஜாயின் பண்ணேன் இன்டர்மீடியட் லெவலில் இங்கிலீஷ் பார்ட்னரில். ஏன்னா எனக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. ஸோ 2 monthsல உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? ட்ரெயினர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஏன் ட்ரைனர்னு பார்க்கும்போது அவங்க எனக்கு 24 ஹவர்ஸும் சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது நைட் ஷிஃப்ட்டு. ஸோ நான் வந்து டே டைம் ஆகட்டும், ஈவினிங் டைம் ஆகட்டும், இல்லை நைட்டுனா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. ஓகே சார். மோஸ்ட்டாகவே இங்கிலீஷ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன இதுலேயே இருப்போம், டவுனாகவே இருப்போம். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கா, பிஃபோர் இங்கிலீஷ் தெரியறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? பிஃபோர் இங்கிலீஷ் பார்ட்னருங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஐடியா தெளிவாக இல்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயத்தோடு தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆஃப்டர் இங்கிலீஷ் பார்ட்னருங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்குது. டென்ஸ்லேருந்து ஆர்டிகல்ஸ் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுங்கிற எல்லா விஷயங்களும் நல்லா தெரிய வந்துச்சு. மெயினாக எனக்கு ட்ரைனர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. 2 monthsல உங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடிஞ்சுதா? ஏன்னா இங்கே சொல்கிறதே வந்து 2 monthsல வந்துட்டு உங்களால் இங்கிலீஷ் வந்து பேசிட முடியும் அப்படின்றது. ஸோ உங்களால் அது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா? கண்டிப்பாக. ஏன்னா என்னோட சைட்லேயும் எஃபோர்ட் நான் போட வேண்டியதாக இருந்துச்சுங்க. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனர்ஸ் கிட்ட கிடைச்ச அந்த கைடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்ன சரி பண்ணிக்கிட்டேன். ஓகே. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேச தயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பார்ட்னரில் வந்து இதுக்காக நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா எதுக்காக சொல்லுங்கள்? மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த ஒரு ஃபீல்டு போயிட்டோம்னாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம எங்கேயுமே சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் மஸ்ட்டு. அது வந்து இங்கிலீஷ் பார்ட்னரில் பண்ணும்போது இன்னும் அது ஒர்க் ஆகுங்கிறது தெரியுது. ஓகே. ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன நினச்சிங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வாட்ஸ்அப்பில் நடக்குதுங்கும்போது த்ரூ ஆன்லைன் அப்போது கொஞ்சம் அனீஸியாக தான் ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு வந்து ட்ரைனர் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபைஸா, கார்த்திகேயன்லாம் ஸ்பீக்கிங்கில் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணு. ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிறது அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? ஆன்லைனில் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து சேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. ஈஸி மெத்தடாக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெயினர்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர இவங்களும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி அவங்க மூவ் பண்ணாங்க அவங்கள பற்றி? ஃப்ரெண்ட்லியான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கரெக்டாக கைட் பண்ணாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்ம எதில் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ கற்றுக்கிட்டீங்க, வெளியே வந்தாச்சு. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணிங்களா? கண்டிப்பாக நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதில் நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் பண்ணுறவங்க கூட இங்கே இருக்கிற கொலீக்ஸோட பழக்கமாக இருக்குன்னு சொல்லி கூட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சூப்பர். நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் பார்ட்னர் வந்துட்டு ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வந்துட்டு கண்டிப்பாக கற்றுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் பார்ட்னர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். News7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.